வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம டூ வீலரில் ஒரு ஸ்பார்க் பிளக் மாற்றும் போது ஏற்படும் தவறுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. இது ஹோண்டா வண்டியோட ஹெட்டு. இந்த ஹெட்டில் வந்து இந்த ப்ளக்கு வரும். ப்ளக் இங்கே பாருங்கள், ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் வழியாக தான் நம்ம ப்ளக்கை போடுவோம். இப்போ இந்த ஹெட்டை வந்து நான் தனியாக வந்து அவுத்து எடுத்துட்டேன். அதாவது ரிப்பேர் ஆன வண்டியிலேருந்து நான் எடுத்துருக்கோம். இப்போ ஹெட்டில் வந்து நம்ம ப்ளக்கு பொதுவாக மாற்றும் போது என்ன ஆகும், அந்த வண்டியில் இருந்த சைஸு அதே ப்ளக்கை வந்து நம்ம கேட்டு வாங்கணும். சப்போஸ் வந்து நம்ம வெல்ட்ட இன்னொரு வண்டியிலேருந்து அவுத்த ப்ளக்கை நம்ம அதில் மாட்டிக்கலாம், இல்லை ஸ்பேர் ப்ளக் இன்னொரு வண்டிக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்துருக்கோம், அதை எடுத்து நம்ம போட்டுக்கலான்ற போடும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆக்டிவா வண்டிக்கு உள்ள ப்ளக்கு ஷார்ட் த்ரெட்டு ப்ளக்கு. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்பேர் ப்ளக்கு வேறு எங்கேயாவது வேறு வண்டியிலேருந்து அவுத்தது இருக்கும், அதை எடுத்து போட்டுருவாங்க. அந்த ப்ளக்கு மற்ற ப்ளக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் த்ரெட்டை போட்டுருவாங்க. அவங்க இந்த கீழே உள்ள த்ரெட்டை கவனிக்காமல் விட்டு மேலே உள்ள பாடியை மட்டும், மேலே உள்ளது மட்டும் இப்படி பார்த்துட்டு சரி ஒரே சைஸாக இருக்குன்னு போட்டுருவாங்க. இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதை கவனிக்காமல் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன ஆகும்னு உங்களுக்கு வந்து உள்ள இன்ஜினுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்றத காட்டுக்கிறதுக்காக தான் இப்போ ஹெட்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம ப்ளக்கு போடுவோம் இன்ஜினில். இப்போ நான் இந்த வண்டிக்குள்ள சைஸ் உள்ள ப்ளக்கை நான் இந்த வண்டியில் மாட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் மாட்ட இங்கிட்ட உள்ள அது ப்ளக்கோட எண்டு வெளியே வரும் பாருங்கள். இதுக்கு மேலே என்னால் திருவ முடியல, ஃபுல் டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த சைஸ் வந்து ரொம்ப வெளியே நீட்டிக்காமல் கரெக்டான லெவலில் நிற்கிது. ஏன்னா இந்த வண்டிக்கு உள்ள ப்ளக்கை நமக்கு கரெக்டாக போட்டுக்கனால கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கவனக்குறைவாக ஷார்ட் த்ரெட்டு ப்ளக்கு, அதாவது ஷார்ட் த்ரெட்டு ப்ளக்கு போட வேண்டிய இடத்துல லாங் த்ரெட்டு, இந்த மாதிரி லாங்காக உள்ள த்ரெட்டு உள்ள ப்ளக்கை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்கள், இப்போ பாருங்கள் ப்ளக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வருது பாருங்கள், எக்ஸஸாக நீட்டிகிட்டு வருது பாருங்கள் வெளியே, தெரியுதுங்களா? இப்போ இதனால் என்ன ஆகும்னா, இந்த வால்வு திறந்து மூடும் போது, அதாவது இது வழியாக பெட்ரோல் வரக்கூடிய வால்வு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பெருசாக இருக்கும். அதாவது புகை போகக்கூடிய வால்வு வந்து எப்பொழுதும் அந்த சின்னதாக இருக்கும். இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த வால்வு திறந்து மூடும்போது இந்த ஸ்பார்க் பிளக் மேலே வந்து மோதி வால்வு பெண்ட் ஆகும். இதனால் நீங்கள் இந்த ஹெட்டை வந்து லேத்தில் கொடுத்து வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா, பிஸ்டன் வந்து மேலேயும் கீழே நவரும் போது இங்கிட்ட வந்து இப்படி போகும். அப்போ என்ன ஆகும், பிஸ்டன் போய் இதில் மோதி பிஸ்டன் வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சிரும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இன்ஜினை பிரித்து வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஒரு சாதாரண அந்த ப்ளக்குனால் உங்கள் இன்ஜினை பிரித்து 3000-4000 செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ப்ளக்கு மாற்றும் போது கவனக்குறைவாக அந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. இந்த மாதிரி கவனக்குறைவாக மாட்டிடக்கூடாது. மாட்டினா என்ன ஆகும்னா, இன்ஜினை பிரித்து நீங்கள் டோட்டலாக ஒரு இன்ஜின் வந்து சீஸானா என்ன செலவாகும், 3000-4000 5000 செலவாகும்னா அதே செலவு ஒரு சின்ன அந்த ப்ளக்குனால உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் ப்ளக்கு மாட்டும் போது கவனமாக மாட்டுங்க.